கடகராசிக்காரங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்ராட் போகிறதுக்கு ஏதாவது ஐஎல்டிஎஸ் மாதிரி எழுதுறீங்கன்னா அதில் கிளியர் பண்ணிடுவீங்க. காலேஜ்குள்ளே ஏதாவது போகணுன்னா அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. நீட் கிளியர் பண்ணுறதுக்கான யோகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை தவிர வித் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருக்குது. ஏன் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னா, சூரியன் 6ஆம் இடத்துல இருக்க போய் தான் இந்த வருடம் பறந்துருக்கு. இந்த வருடம் எப்படியும் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க, வருடம் கிளியர் பண்ணும். பட் நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனியும் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஎன்பிஎஸ்சி தவிர மித்த எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறது, யாருமே எழுத பயப்படுற எக்ஸாமை கூட நீங்கள் எழுதலாம். யூபிஎஸ்சி கூட ட்ரை பண்ணலாம். வெறும் 2 to 3% தான் செலெக்ஷன் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் யூபிஎஸ்சியில். ஸோ அதில் நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு வின்னிங்குங்கிறது இருக்கும். ஏன்னா உச்ச குரு ஆகிறாரு. உச்ச குரு அப்படிங்கிறவர் கடக அட்சரைகள் உட்காரும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு இதை படிக்கும்போது கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது அதிகமாக இருக்கும்.